எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு மிக மிக குறுகிய காணொளி. இதற்கு முந்தைய காணொளியை டைம் கிடச்சா பாருங்கள். அதில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். நடிகர் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா? குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்திலே பிற கட்சியினரை தன்னுடைய கட்சிகளை சேர்க்க முடியவில்லை. கட்சி ஓட்டுக்கள் வாங்கி தான் வளர்ந்து இருக்கிறது. மற்றபடி பிற கட்சிகளிலிருந்து ஏராளமானவர் பாஜகவில் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது நடக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கட்சியில் விஜய் அதை செய்து காட்டுகிறாரா அல்லது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். டைம் கிடைச்சி அதை பாருங்கள். ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டியது நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் போன்றவர்கள்லாம் தமிழக வெற்றி கட்சியில் சேருவார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் சேரவில்லை அப்படிங்கிற தகவலை அதில் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் நடிகர் விஜயோடைய முதலாம் கட்சி ஆண்டு விழா மாமல்லபுரத்திற்கு அருகே ஒரு ஹோட்டலில் நடந்தது. 1000 பேர் சிறப்பு அழைப்பாளர்கள், முக்கியமான கட்சி பதவியில் இருப்பவர்கள், முக்கியமான தொண்டர்கள்லாம் அழைக்கப்பட்டார்கள். அந்த விழா வெகு விமர்சையாக நடந்ததுங்கிறது எல்லோரும் பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு சுவையான விஷயம் தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர், இவர் அது மட்டும் இல்லாமல் பீகார் மாநிலத்தில் ஒரு ஜன்ஸ்வராஜ் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார். இவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆன பின்பு தான் நான் ஓய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். நடிகர் விஜய் 2026 நான் முதல்வராகிவிட்டால் இங்கே கிரிக்கெட்டர் மகேந்திர சிங் தோனி அவரை விட நான் இன்னுமே பாப்புலர் ஆயிடுவேன், மக்களிடையே செல்வாக்கு பெற்றுவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பணி செய்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரசாரத்திற்கு உதவியவர். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான அந்த பாடலுக்கான ஐடியாவை கொடுத்தது பிரசாந்த் கிஷோருங்கிறது பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுது பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மிக மிக நெருக்கமாக தேர்தல் பணியாற்றியதிலே, தேர்தல் தந்திரங்களை, மார்க்கெட்டிங் தந்திரங்களை வகுத்ததிலே முக்கியமான பங்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லையா என்னன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா அப்பொழுது தானே ஒரு சிறிய கம்பெனி நடத்திட்டு இருந்தார். அந்த கம்பெனி பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்கு பெரிய அளவிலே பாடுபட்டது. இதை விஜய், நடிகர் விஜயுடைய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலே ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தார். அது நீங்கள் அந்த பேச்சை உன்னிப்பாக கவனித்திருந்தால் அதை பற்றி பேசியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் இருவருமே இந்த ஆண்டு விழாவில் பேசிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக 2026 தோல்வி பெறுவது மட்டுமல்ல, நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களை பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் என்ன பார்க்கணும்னாக்கா பல முறை பல பத்திரிகையாளர்கள் இப்பொழுது தமிழகத்தில் பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு ஹைப், விஜயை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பாக வடக்கு தமிழ்நாடு மீனவ தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அதில் அந்த 60-70 தொகுதிகளில் விஜய் உடைய தமிழக வெற்றி கட்சி எப்படியும் ஒரு 25% வாக்குகளை எளிதிலே பெறுவார்கள் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் இப்போ அவர் மீண்டும் 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 அவர் முதல்வராக வருவார் என்று பேசி வருவதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உண்மையிலேயே அவர் ஒரு கூட்டணி இல்லாமல் பெரிய அளவிலே தொகுதிகள் வெற்றி பெறுவதே கடினம்ங்கிறது தான் யதார்த்தம்ங்கிறது எவ்வளோ பேர் ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. குறிப்பாக அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் இதை சொல்லும் பொழுது உறுதியாக மிகவும் கோபமாக பேசுகிறார்கள். விஜய்க்கு இருக்கிற ஆதரவு தெரியவில்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியவில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதரவு அலை அப்படிங்கிறது வேறு, கூட்டம் சேர்வது வேறு, வாக்குகளாக அது தேர்தல் நாளன்று மாறுவது வேறு அப்படிங்கிறது வரலாறு பெரிய அளவில் சொல்லியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கருணாநிதி கூட பலமுறை சொல்லியிருக்கிறார், வர்ற கூட்டம்லாம் ஓட்டு ஆறுதல்னு சொல்லிட்டு. கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேயே கூட திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து தேர்தலில் போட்டியிட அஞ்சியதற்கான காரணம் இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுவதில்லை என்பதாலே. அப்படி இருக்கும் பொழுது நடிகர் விஜயுடைய சினிமா ஆதரவு, அவருடைய சினிமா நடிகர் என்ற அந்த சினிமா நடிகர் ஒரு டாப் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய பலம், இந்த அடிப்படையிலேயே அவருக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்க தெரியவில்லை. ஆனால் இது ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு அந்த கட்சி வகுக்கும் தந்திரமாகவே தெரிகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளிடம் பேரம் பேசுவதற்கு, தொகுதி பங்கீடு செய்வதற்கு, இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது.
அப்பொழுது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவிழந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே வந்து முடிந்தவரை தொகுதிகளை கறப்பது, முடிந்தவரை வந்து பதவிகளை பெறுவது, அமைச்சரவையிலே பங்கு கேட்பது, இப்படியெல்லாம் செய்வதற்கான இந்த பிம்ப கட்டமைப்பு, ஒரு இமேஜ் மேனேஜ்மெண்ட் தான் இந்த விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்னு தொடங்கி இருக்கும் கூச்சல் அப்படிங்கிறது சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் செய்திருக்கிறார். பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. பல இடங்களிலே வந்து அவர் தேர்தலிலே யாருக்கு பணியாற்றி இருக்கிறாரோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தலுங்கிறது உண்மை. ஆனால் ஒரு சில டைமில் வந்து தோற்று இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 20 சட்டமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது என்ற நிலையிலே வந்து பாதியிலேயே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த கட்சிக்கு பணி செய்வதை விட்டு போய்விட்டார். ஆக எங்கே ஜெயிக்கிறோமோ அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு கைவந்த கலை. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறது. ஆனால் பிரசாந்த் கிஷோரும் இப்பொழுது தமிழக வெற்றி கட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் இருவருமே வந்து பெரிய அளவிலே இந்த விஜய் அடுத்த முதல்வர், விஜய் இல்லாமல் அரசு அமையாது, விஜய் ஆதரவு இல்லாமல், தமிழக வெற்றி கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைப்பது நடக்காத காரியம் என்று சொல்லியிருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பை தமிழக அரசியலில் தொடர்ந்து ஏற்படுத்துங்கிறது சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நம்ம வேறொரு காணொலியில் சொல்லியிருக்கிறோம், நடிகர் விஜயை பொறுத்தவரை அவரை யார் இயக்குவது, யார் பின்னணியில் இருப்பது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே தெரியல. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது பெரிய விஷயம். விஜய் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த அரசியல் பணத்தை துவங்கியிருப்பார் என்று நினைப்பது வந்து குழந்தைத்தனமான ஒன்றுங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். பல 100 கோடிகளை செலவிட்டுத்தான் இந்த தேர்தலை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். 234 தொகுதிகளின் வேட்பாளர் இருக்க வேண்டும். அந்த வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு, அதாவது வாக்குக்கு பணம் கொடுப்பறதெல்லாம் அதுக்கப்புறம், அடிப்படை தேர்தல் செலவுகளே வந்து பல கோடிகளுக்கு போகும். அந்த கோடிகளை வந்து கொடுக்க போவது யார்? நடிகர் விஜய் கொடுக்க போகிறாரா, அவருடைய ஆதரவாளர்கள் கொடுக்க போகிறாரா, அவருடைய ரசிகர்கள் கொடுக்க போகிறாரா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மர்ம தேசம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இதுதான் நாம் சொல்ல இருந்த விஷயம். இங்கே இந்த பிம்ப கட்டமைப்பு வந்து வெற்றி பெறுமா தோல்வி வருமாங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும். இந்த பிம்ப கட்டமைப்பு நிஜமாக மாறினால் நடிகர் விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அந்த பிம்ப கட்டமைப்பு உடைந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை இந்த தமிழக வெற்றி கட்சி என்று சொன்னால் மீண்டும் நடிகர் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அவர் மீண்டும் திரைப்படங்களுக்கு வருவாரா இல்லைங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் தான் இப்போ வந்து விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கான அந்த லாஜிக்கல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து இந்த கவர்ச்சியில் எல்லாம் மயங்கி விழுந்து விஜய் கட்சி கேட்பது போல் 117 சரிபாதி தொகுதிகள், அதாவது 234 தொகுதிகள் வந்து சரிபாதி அதிமுக கிட்டேருந்து எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க, துணை முதலமைச்சர் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் சுழற்சி முறையில் வந்து 2.5 ஆண்டுகள் அதிமுக, 2.5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கட்சின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கப் போகுதுன்னு தெரியவில்லை. இன்னும் ஒரு விஷயம் வந்து அதிமுக விஜய் கட்சி கூட்டணி அமைத்தாலும் கூட அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் அப்பொழுது கதை என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடிகர் விஜய் இங்கே முன்னிறுத்தி இருப்பது வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தடை செய்து அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டியை குறைப்பதற்காகத்தான் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு கண்ணோட்டத்தை, இந்த ஒரு பிம்ப கட்டமைப்பை பற்றி பேசத்தான் நான் வந்திருந்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். நடிகர் விஜயோடைய கட்சிக்கு பின்புலமாக இருப்பது யார்? நடிகர் விஜய் வந்து இங்கே அண்ணாமலை வளர்ச்சியை தடைவதற்காக வந்திருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.